அஸ்ஸலாமு அலைக்கும். வடமாகாண கல்வி திணைக்களத்திலான அண்மையில் தரம் 5 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மாதிரி வினாத்தாள் பரீட்சை இலக்கம் 1. முதலாவது வினா, பின்வரும் 3 உருக்களில் ஒன்று வேறுபட்டது, அதனை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்குது. எது வேறுபட்டது என்று கேட்டா, இந்த இலையை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அரைக்கிற இலை, இந்த இலையில முதலாவது விடத்தை ஏற்கனவே இந்த இடையில கோடுபட்டை இந்த இலை வித்தியாசமா இருக்குது. ஆகவே வேறுபட்டது மூன்றாவதாக இருக்கும். அது தரப்பட்ட உருக்கள் மிக நெருங்கிய தொடர்புடைய 2 உருக்களையும் குறிக்கும் எழுத்து. ரெண்டு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குதா. அப்ப நாம இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா, விடையை பார்த்தான் நம்ம மதிக்க வேண்டியது. அப்ப எது சரியா வரும்னு சொல்லி நம்ம விடையை பார்க்கணும். இப்ப ஏயும் ஈயும் பார்த்தீங்கன்னா ஆணையும் சைக்கிளும் சரி வராது. அடுத்தது சியும் டியும், சி வாளி, அடுத்தது டி திருகாணி ஸ்க்ரூ டிரைவர், அதுவும் வராது. அடுத்தது பி, இது சாந்தகப்ப மணியாசுன்னு சொல்லி சொல்லுவாங்க, மேசமாறு கொத்தன்மாறு வீசுவது, இது சாந்தகப்ப. அப்ப மூன்றாவது மேசன்மாறு பாவிக்கிற பொருட்கள், உபகரணங்கள், வீடு கட்டுறாங்க யூஸ் பண்றது. அடுத்தது மூன்றாவது வினா, தரப்பட்டுள்ள பொருட்களில் 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை கொண்ட விடை 3 கட்டம். விடையை வச்சு செக் பண்ணுங்க. ஏயும் ஈயும் ஈயும். அப்ப காய்கறிகளுக்குள்ள ஏயும் ஈயும் வரும். அடுத்தது சிடி இது வித்தியாசம். ஏன்னு சொன்னா இது பழங்கள் வேறு, இது மரம் செடி கொடிகளுக்குள்ள இது வருது. ஆகவே இந்த அறிக்கை விட வராது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா ஏயும் ஈயும் சரி காய்கறிக்குள்ள. அடுத்தது பி பழம், சியும் பழம், பழங்கள் வரும். அடுத்தது டியும் எஃப், டி இந்த அறிக்கிறது டியும் எஃப் செடிகளுக்குள்ள வரும். அவை சரியான விடை என்னண்டா ரெண்டாவது விட சரியான விடை அறிக்கை. அடுத்தது 4வது வினா, பின்வரும் கோலத்தின்படி வெற்றிடத்துக்கு பொருத்தமானது. இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா இனி ஏ, அடுத்தது இங்க பி, அடுத்தது சி, அடுத்தது டி, அடுத்தது டிக்குள்ள வருது. சரி, அப்ப அடுத்தது என்ன வரப்போது சொன்னா, ஸ்டார்ட் இ அடிக்கும். சரியா, ஸ்டார்ட் இல வரும். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா இங்க சி இருக்குது, இங்க சி இருக்குது, அடுத்தது டி, அடுத்தது இ, அடுத்தது எஃப், அடுத்தது என்ன வரப்புண்டா எஃப்க்கு அடுத்தது ஜி வரும். அடுத்தது இ இங்க இருக்குது, இ எஃப் ஜி ஹெச் அங்கால ஐ. அப்ப இஜிஹெச்ஐ இது என்ன படின்னு சொல்லிட்டுன்னா முதலாவது விட ஆன்சரா வரும். அடுத்தது நகரம் ஒன்றில் அதிகமாக இருக்கக்கூடியவை. நகரத்தை பார்த்தீங்கன்னா உள்ளங்க அங்க அதிகமா என்ன இருக்கும்னு சொல்லிட்டோம்னா அங்க கட்டிடங்கள் தான் அதிகமாக இருக்கு. இப்போ நகரங்கள் இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கிறது கட்டிடங்கள் ஆகும். அப்ப ரெண்டாவது விட. பின்வரும் கோலத்தை அவதானித்து குறியீடுகள் என்ற குறியீடுகளுக்கு குறித்து நிற்பவை. இந்த குறியீடுக்கு தரப்பட்ட விடையை வச்சுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இது கூட்டல் என்ற போட்டிங்கன்னு சொன்னா இதை நம்ம கூட்டல் என்ற எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப 4 மூலம் என்ன வரும்டா 7 வரும். அப்ப இந்த சமனுக்கு இங்கால சைட்ல சமனுக்கு இங்கால சைட்ல 7, அப்ப அங்கால சைட்ல ரெண்டாவது விட என்ன போட்டிங்கன்னா கழித்தல் என்று போட்டிக்கு. அப்ப கழித்தல் என்று சொல்லி சொன்னா இங்க 8ல இருந்து 4 கழிச்சா 4 ஆன்சர் வரும். அப்ப இது ரெண்டும் சமனான்னு பார்த்தா சமன் இல்ல. அப்ப முதலாவது விட வராது. சரி, அப்ப ரெண்டாவது விடையை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கழித்தலாம். 4ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா என்ன வரப்போகுதுண்டா 4ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 1 வரும். 8 அடுத்தது என்ன சொல்றாங்க, இது வகுத்தல்ன்னு சொல்றாங்க. இது வகுத்தலண்டா 4 2ஆல, அதாவது 4 வகுக்கணும் 8 வகுக்கணும் 2ஆல.
இந்த 8 வகுக்கணும் 4ஆல். 8 4ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னா விட 2 வரும். ஆனா இங்க வந்துட்டு என்ன விட வந்துட்டு 1 வரும். அப்போ 2 வந்து ஈக்குவல் இல்லை. சரியா? அப்படின்னு சொன்னா அந்த விடையும் வராது. ஆகவே 3வது விடையை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருக்கலும் கூட்டலும் மண்டிடி. பெருக்கலும் கூட்டலும் சொன்னா இந்த இடத்த நம்ம பெருக்கல் என்று போட்டோம்னா நாம் ஒன்றும் எத்தனை வரப்போகுதுன்னு சொன்னா 12 சொல்லி வரும். இந்த இடத்த இந்த அறிக்கை கூட்டல் ரெண்டு போட்டிக்காது. இந்த கூட்டல் போட்டோம்னா அப்ப இதை நீங்க கூட்டல் ரெண்டு போடுங்க. அப்ப 8 4 12 ரெண்டு வரும். ஆகவே இந்த அறிக்கை 12 இது 2 12 12 வருது. ஆகவே சரியான விடைன்னு சொன்னா 3வது விட சரியான விடையா இருக்கு. அடுத்தது 7வது வெற்றிடத்துக்கு வர வேண்டிய இங்க 3 இங்க 4 இங்க 24 வருகுது. அப்ப இந்த 3 4 நம்ம என்ன செய்யலாம் பெருக்கலாம். 3 அங்கு 12 ரெண்டையும் பெருக்கினோம்டா 12 சொல்லி வரும். அந்த 12 2ஆல பெருக்கினா 12 2 24 12 2ஆல பெருக்கினா 24 வரும். அப்ப இதையும் நம்ம அப்படி செய்தோம்னு சொல்லிட்டோம்னா 2 9ஆல பெருக்கினா 18 அந்த 18 2ஆல பெருக்கினா 36. அப்ப 4 5ஆல பெருக்கினா 20 20 2ஆல பெருக்கினா 40 சொல்லி 2வது விட வரும். அடுத்தது 24 பென்சில்கள்ல இருந்து முக்கா பங்கு அதாவது 4ஆ பிரிச்சு 3 பங்கை விட்ட பின்னர் எஞ்சி இருக்கும் பென்சில்கள் எண்ணிக்கை இப்ப என்ன செய்யப்பட்டதுண்டா 24 பென்சிலை 4ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப 24 நாம பெஸ்ட்டுக்கு 4ஆ பிரிக்கணும். அப்ப 1 2 3 4ஆ பிரிக்கிறீங்க. அப்படி 4ஆ பிரிச்சா ஒன்றுக்குள்ள எத்தனை வரும் 24 நீங்க 4ஆ பிரிங்க. 4ஆ பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒன்றுக்குள்ள வந்து 6 வரும். ஒரு பாக்ஸுக்குள்ள 6 வரும். இது 6 இது 6 இது 6 இது 6. இப்ப சொல்றாங்க 4ஆ பிரிச்சு 3 பங்கு விற்ற பின்னர் எஞ்சி இருக்கும் பென்சில் யாது சொன்னா இது 1 2 3 3 பங்கு வித்துத்தாங்க. இவ்வளவும் வித்து போட்டாங்க. அப்ப மிச்சமா இருக்கிறது எத்தனை வருதுன்னு சொன்னா இது மட்டும் விற்க இல்லை. இந்த விற்க இல்லை. ஆகவே முதலாவது விட 8வதுக்கு முதலாவது விட சரியானது. அடுத்தது 9வது சதுர வடிவ காணியை சுற்றி 16 தூண்கள் நடப்பட்டிருந்தன எனின் ஒரு பக்கம் எத்தனை தூண்கள் காணப்படும். நமக்கு தெரியும் ஒரு சதுர வடிவமான காணியை சுற்றி எத்தனை தூண்கள் நடப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பக்கம் பார்க்க இல்லை ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள 5 தூண்கள் தென்பட்டா இதை வளர்ச்சி எத்தனை தூண்கள் இருக்கும் என்று கேட்டா நாம் என்ன செய்வோம் சொன்னா 5 4ஆல பெருக்குவோம். அது பெருக்கப்பட்டு அதுல வந்து 4 கழிக்கும். சரி அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பக்கத்துல 5 தூண் தரப்பட்டிருந்தா அந்த சுத்தி எத்தனை இருக்கும் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா 5 4ஆல பெருக்கி 4 கழிக்கும். ஏன்னு சொன்னா 4 மூலையிலையும் வராது 2 தரம் பாருன்றதுக்காக வேண்டி. இன்னொரு உதாரணத்தை பார்த்தா ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள 3 இருக்குது என்று சொல்லி சொன்னா இதை வளர்ச்சி எத்தனை இருக்கும் என்று கேட்டா 3 4ஆல பெருக்கும் 3 அங்க 12 அதுல இருந்து 4 கழிக்கும் 8 சொல்லி ஆன்சர் வரும். அப்ப அது போல நம்ம இந்த விடையை வச்சு செய்யலாம். ஒரு பக்கம் 6 என்று எடுத்தோம்னு சொன்னா 6 4 24 அதுல இருந்து 4 கழிப்போம் அப்படின்னு சொன்னா 20 என்று சொல்லி ஆன்சர் வரணும். ஆனா இங்க 16 தூண்கள் தான் இருக்குதான். ஆகவே அப்ப இந்த விட வராது. 2வது பார்த்தோம்னா 5. அப்ப 5 4ஆல பிரிக்கணும்னா 5 4 20 20ல இருந்து 4 கழிக்கணும். ஏன்னு சொன்னா 4 மூலையிலையும் இருக்கிற 4 கழிச்சா நமக்கு வரும். ஆகவே 5 4 20 20ல 4 போனா 16 சொல்லி 2வது ஆன்சர் சரியானதா இருக்கு. இங்க 4 4 16 16ல இருந்து 4 போனா 12 சுற்றி வர இது கிரிக்க போறது வந்து 12 தூண்கள். ஆகவே இது வந்து பிள்ளையான ஆன்சர். சரியான ஆன்சர் வந்து 2வது. அடுத்தது இந்த தாயக்கட்டையில தற்போது எமக்கு புலப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கை 9 ஆகும். அதன்படி இந்த தாயக்கட்டையில் தற்போது எமக்கு புலப்படாத நமக்கு தெரியும் ஒரு தாயக்கட்டை என்று இருக்கும்னு சொல்லிட்டுன்னா அதுல 6 பக்கங்கள் இருக்கும். அந்த 6 பக்கத்துல உதாரணமா நான் எனக்கு கேட்கிறேன் ஒரு தாயக்கட்டை இருக்குதுன்னு சொன்னா அதுல வந்து 6 பக்கங்கள் இருக்கு. இந்த தாயக்கட்டை விரிச்ச உடனே எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம்னா
இந்த தாயக்கட்டையை விரிச்ச உடனே இப்படித்தானே இருக்க போகுது. இப்ப இதுல 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. 6 பக்கங்கள், 6 பொருள், 6 குத்து, அதாவது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக நான் இலக்கம் போட்டிருக்கிறேன். இப்ப இப்படி இருக்கக்குள்ள இதுல 9 விலங்குதா, அதாவது இதுல தெரியப்படுறது இந்த அரைக்கிறது 1ம், இந்த அரைக்கிறது 5ம், இந்த அரைக்கிறது 2ம், சரி 3, இந்த அரைக்கிறது 5, இந்த அரைக்குது, அடுத்தது 3. இந்த 3ம் விளங்குது, இந்த அரைக்கிற 3ம் விளங்குது. மிச்சம் எத்தனை விளங்காதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொன்னா விளங்காத இலக்கங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல 2, இந்த 2 விலங்குகள், இந்த 4 விலங்குகள், இந்த 6 விலங்குகள். அப்ப அது ரெண்டையும் அவ்வளவு கூட்டினீங்கன்னு சொன்னா 4 6 10 2 12. ஆகவே ஆன்சர் 12ங்கிறதா ஆன்சர் அறிக்கை. தாயக்கட்டை விரிச்ச உடனே இந்த ஃபார்மட்ல வரும். அப்ப இந்த ஃபார்மட்ல வந்தா, அதாவது இந்த தரப்பட்டது 3 நமக்கு காட்டுப்பட்டிருக்குது. இந்த அறிக்கிற 1, இந்த அறிக்கிற 3, இந்த அறிக்கிற 5. இது 3 நம்ம கூட்டினோம்னு சொன்னா 9. கண்ணுக்கு புலப்படுறது 9. அப்ப புலப்படாதது என்ன கேட்கிறாங்க. அப்ப 4 6 10 10 2 12. நான் போட்டிருக்கிறேன். இந்த இது உங்களுக்கு காட்டுறதுக்கான உண்மையானது இது இல்லை, உங்களுக்கு காட்டுற விளங்குற மன்றத்துக்காக நான் இப்படி போட்டு காட்டிக்கிறேன். ரைட். அடுத்தது 11வது வினா. ஒருவில் காணப்படுகிற செங்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை. செங்கோணத்துல மொத்த எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்டிருக்குது. இந்த செங்கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இவிடத்த 1 வரும், 1 2, இங்க 3, இங்க 4, இவிடத்த கீழே 1 5, இவிடத்த 6, இது 7, இவிடத்த 8. ஆகவே 8 செங்கோணங்கள் சொல்லி வரும். உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றினுள் 5 சிவப்பு நிற பந்துகளும் 4 வெள்ளை நிற பந்துகளும் உள்ளன. சிவப்பு 5 இருக்குது, 4 வெள்ளை நிறம் இருக்குது. பெட்டி என்று உள்ளே பார்க்க அது ஒரு வெள்ளை நிற பந்தை எடுக்க வேண்டுமாயின் ஒரு பந்தை நாம எடுக்கணும் என்று சொல்லி சொன்னா எத்தனை பந்துகளை வெளியே எடுக்கணும். இதுக்கு செய்முறை என்ன, எதை கேட்காங்களோ அதை விட்டுட்டு தரப்பட்ட ஏனைய பந்துகள் நிறங்களோட ஒன்றை கூட்டணும் அப்படி கேட்டிருந்தா. அப்ப எதை கேட்காங்க, இப்ப வெள்ளையே கேட்காங்க. வெள்ளையை வெடிங்க, வெள்ளையை வெட்டுப்பட்டு மிச்சம் இருக்கிறது 5 இருக்குது சிவப்பு. இதோட நாம ஒன்றை கூட்டினோம்னு சொல்லிட்டோம்னா இப்ப 6ன்னு சொல்லி ஆன்சரா வரும். 5ஓட ஒன்றை கூட்டினா 6. ரைட். அடுத்தது 13வது வினா. இப்ப இதுல கேட்கப்பட்டது அப்பிள் பழம் ஒன்றுன்ற விலை. இந்த மாதிரி வினா வரக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு அதிகமா இருக்கிறது நம்ம வட்டி எடுக்கணும். அப்ப இதை பார்த்தோம்னா இது 3, இந்த 3 மாம்பழமும் இதுல இருக்குது. அப்ப இந்த 3 மாம்பழத்துக்கும் 60 ரூபா. 3 மாம்பழம் இங்கேயும் வெட்டணும்னா இங்கேயும் இது 3 மாம்பழமும் 60 ரூபா. இப்ப 120 ரூபாயிலிருந்து இந்த 3 மாம்பழத்துல 60 ரூபாய் கழிச்சு விட்டோம்டா 120ல இருந்து இந்த 3 மாம்பழத்துல 60 ரூபாயையும் கழிச்சோம் என்று சொன்னா மிச்சமா வர்றது 60 ரூபாய். அது எதிர 2 அப்பிள் பழத்துல 60 ரூபா. அப்ப 2 அப்பிள் பழம் 60 ரூபான்னு சொன்னா ஒரு அப்பிள் பழம் எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 30 ரூபாவா இருக்கும். விட 2வது விட. அடுத்தது நாளை மறுநாள் தனது பிறந்த நாளாகும். நாளை மறுநாள் தனது பிறந்த நாளாகும் என பைசர் நேற்று காலையில் நண்பர்களுக்கு கூறினார். இன்று புதன்கிழமை எனின் அவனது பிறந்த நாள் கொண்டாடுவது. இது நம்ம மனசாலே பார்க்கலாம். நேற்று காலையில குறிக்கிறான், நேற்று காலையில குறிக்காரு. இன்றைக்கு புதன்கிழமை, நேற்று குறிக்காரு. அப்ப நேற்று செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை இருந்துட்டு கூறுறாரு நாளை மறுநாள். அப்ப நாளை என்ற புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இருந்துட்டு சொல்றாரு. அப்ப நாளை மறுநாள்ங்கிற, அப்ப நாளை என்ற நாளை புதன்கிழமையா இருக்கும், நாளை மறுநாள்டா வியாழக்கிழமையா இருக்கும். சரியா? அப்ப வியாழக்கிழமை என்ற ஆன்சர் வரும். அடுத்தது இவ்வினாவில் தரப்பட்டுள்ள குறியீடு 10க்கும் குறைந்த இலக்கங்களை காட்டுகின்றன. அதன்படி இந்த குறியீடு காட்டும் பெறுமதி, இந்த காட்டுகின்ற அந்த குறியீடு காட்டுறது பெறுமதி. இதுல பெறப்பட்டிருக்கு கூட்டல் அடையாளம் தரப்பட்டிருக்கு. அப்ப 3ம் ஒரே இலக்கமா, என்னடா ஒரே அடையாளம் ஒரே இலக்கமா இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் 3ம் 7 இருக்கும்னு சொன்னா 7 3
3 7 அரிக்குமெண்டா 7 7 14 21 சொல்லி இവിടുത്തെ வரணும் നമുക്ക് അടുത്ത 1 வரணும் ஆவி இந்த இവിടുത്തെ 8 அடிக்கிறதுக்கான இது வராது 6 எடுத்தோம்னா 6 இது 6 இது 6 இது 6 6 6 12 12 6 18க்கு பெட்ட போட்டு ஒன்று மிச்சம் அந்த ஒன்றுக்கு பதிலா இந்த குறி ஆவி சரியானது என்னன்னு சொன்னா 6 தான் சரியானது 4 போட்டீங்கன்னா 3 தர 4 வரக்குள்ள 12க்கு 2 போட்டு ஒன்று மிச்சம் அப்படின்ட்டு வரணும் ஆனா இங்க 2 வந்திருக்கணும் ஆனா இங்க 8 இருக்குது ஆகவே உண்மையான எண் என்னன்னா 6 இருக்கும் ஒரு வில் ஒரு தரவு ஒரே தராசினால் ஒரு பந்து ஒரு பெட்டி என்பவற்றின் நிறையை அளக்க 2 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளன ஒரு பெட்டியின் நிறை 14 எனின் பந்தின் நிறை எது பெட்டின் நிறை 14 எனின் பந்தின் நிறை கேட்டிருக்கிறாங்க அப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பெட்டின்னு சொன்னா நமக்கு தெரியும் தரப்பட்டதுல இந்த இருக்குது இதுதான் பெட்டி இது பெட்டி இது பந்து பெட்டின்ற நில முறை வந்துட்டு 14 அது எப்படி நமக்கு 14 வரும் சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க பாருங்க இது வந்து 0 இது 2 இது 4 இது 6 இது 8 இது 10 இது 12 இது 14 அதை பெட்டின்ற நேரம் அவர் சொல்றபடி 14 அப்ப இது இവിടുത്തെ தான் இந்த பந்து காட்டப்படுது அப்படின்னு சொன்னா இங்க 0 தான் வரும் ஸ்டார்ட்ல இங்க 2 இங்க 4 இது 6 இது 8 இது 10 இது 12 இது 14 நமக்கு தேவை எந்த இருக்கிற அடையாளம் இവിടുത്തെ தான் இருக்குது காட்டுது ஆகவே என்ன ஆன்சர் அறிக்கப்படுதுன்னு சொன்னா 10ங்கிறது ஆன்சரா அறிக்கப்படுது ஆகவே சரியான விடை என்னன்னு சொன்னா 10 2வது ஆன்சர் 17வது வினா ஒரு புகையிரதம் குறிப்பிட்ட புகையிரத நிலையத்தில் நிற்காமல் சென்றது இதற்கான பிரதான காரணமாக இருக்கக்கூடியது அந்த புகையிரத நிலையத்தில் புகையிரதத்தை நிறுத்துவதற்கு புகையிரத ஓட்டுநர் மறந்து விட்டதுனால் இப்படி வார இல்லை புகையிரத நிலையத்துல புகையிரத ஓட்டுநர் வந்து நிறுத்துறதுக்கு அவர் வந்து கடுகதி புகையிரதமா இருந்தா அவர் என்ன செய்வார்னு சொன்னா எல்லா இடத்தையும் நிற்க மாட்டார் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் வந்துட்டு நிற்பார் அதை நோக்கித்தான் அவர் போவார் விரைவாக போவார் அதனாலதான் மற்ற போயிற நிலையங்களை நிறுத்தாற்றல் இல்லை அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அது ஒரு கடுகதி போயிறது நிலை கடுகதி போயிரதம் என்பதனால் கடுகதி போயிறதுன்னு சொன்னா விரைவாக செல்லக்கூடியது சரியா அந்த போயிரத்தில் ஏறுவதற்கு பயணிகள் இல்லாம இது வராது முதலாவது வந்து ஓட்டுநர் மறந்தது வராது அந்த போயிரதம் வந்து கடுகை போயிரதம் என்கிறதான் ஆன்சரா வரும் 17க்கு 3வது ஆன்சரா இருக்கு அடுத்தது 18வது ஆன்சரை பார்த்தோம்